இல்லனா எப்போ? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? மேட்ச் தோக்குறது பிரச்சனை இல்ல. ஆனா ஃபைட்டே இல்லாம தோக்குறது தான் பெரிய பிரச்சனையே இங்க. ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே ஒரு இன்டென்ட்டே இல்லாம தோத்தது தான் இதுக்கு எல்லாமே காரணம். எல்லாத்துக்கும் மாரி தோனின்னு கிரௌட் ஃபுல்லா தோனி தான் கத்துறாங்க. 13வது ஓவர்ல தோனி வந்திருக்கலாம். 18th ஓவர் தோனி வந்திருக்கலாம், வர மாட்டாரு. 18th ஓவர் வருவாரு, ஒரு 20 பால் ஆடுவாரு. 20 பால்ல ஒரு 6 ஒரு 4. எல்லாருமே தலை பைத்தியமா இப்படியே தான் சுத்திட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வந்து பேட்டிங்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அது இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. மேட்ச் தோக்குற நிலைமையில இருக்கும்போது ஃபைட் கொடுக்க டோனி வந்திருக்க வேண்டிய இடத்துல அஸ்வின் அனுப்புனதுதான் இப்ப எல்லாருக்குமே கோவம். இது லிட்டரலி மிகப்பெரிய தவறு தான் டோனி பண்ணது. முன்னாடி எதுக்கு வந்து அஸ்வின் ஜடேஜா எல்லாரும் விடுறாரு? அவர் ஒரு 10 ஓவர்ல வந்து ஒரு சீனியர் பிளேயரா வந்து அடிச்சு கொடுக்கலாம்ல, அதெல்லாம் பண்ணலையா அவரு? அது பண்ணாம வந்து எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில 4 ஓவர்ல ஆடுறதுன்னா அவரு அப்ப என்ன பண்ணலாம்? இம்பாக்ட் சப்ல அவர் உட்காந்துக்கலாமே 10 ரனுக்கு பலா. கடைசியில என்னதான் சொல்லலாம், டோனி அடிச்சாரு, நெட் ரன் ரேட் நல்லா இருக்குன்னு. ஆனா நெட் ரன் ரேட்டை விட ஃபைட் தான் முக்கியம். ஒரு மேட்ச் தோக்கலாம், ஆனா இன்டென்ட்டே இல்லாம ஃபைட்டே இல்லாம தோக்குறது வந்து பெரிய தவறு. ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். இதுல 12,000 10,000 கொடுத்து டிக்கெட் வர வாங்கிட்டு போயிருக்காங்க.